கடலூரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் உடலையும் வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்னென்ன கோரிக்கையை முன்வச்சு தொழிலாளர்கள் உடல்களை வாங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க? நேற்று விஷவாயு தாக்கி உயிரிழந்த இந்த 3 உடலையும் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது பிரேத பரிசோதனைக்காக. தொடர்ந்து அவர்கள் உறவினர்கள் வைக்கும் கோரிக்கை, பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும். அரசு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற 3 கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 கோரிக்கை வைத்துதான் நேற்று சாலை மறியல் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல். ஒரே நேரத்தில் 3 பேர் உயிரிழந்தார்கள். குறிப்பாக கொடிக்கால் குப்பத்தை சேர்ந்த ஜெயக்குமார், வேலு ஆகியோர் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புதுவை மாநிலம் சோரிங்குப்பத்தை சேர்ந்த முருகன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இப்படி 3 பேர் உயிரிழப்பது காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரையும் தாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று நேற்று ஒரு கோரிக்கை வைத்து போராட்டம் என்று நடைபெற்றது. சப் கலெக்டர் அவர்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். எந்தவிதமான மாற்று கருத்தும் சமாதானத்துக்கும் செல்ல மாட்டோம். அரசு அனைத்து நடவடிக்கைக்கும் எடுப்புன்னு ஒரு உறுதி கொடுத்த அடிப்படையில் தற்போது அவர்கள் சமாதானமாகிறார்கள். ஆனாலும் இதுபோல் மரணங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இது குறித்து நம்முடன் பேசுவதாக பொதுநல அமைப்பை சேர்ந்த மருதவாணன் நம்முடன் இருக்க. அவருடைய கேட்போம். சார், இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்றீங்க? எந்த பிரச்சனைனால இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது சார்? மிக முக்கியமாக காரணமாக சொல்றது ஒரு 183 கிலோமீட்டர் அளவில் கடலூரில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட பிறகு அந்த பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்துவதற்கான எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் முறையாக விஞ்ஞானபூர்வமாக செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறோம். அதாவது அந்த பாதாள சாக்கடை நீர் செல்வதற்கான அந்த பைப்லேருந்து அந்த கிண்ணம் என்று சொல்கிறார்கள், அந்த குழாய் அமைத்தத்திலிருந்து எல்லாவற்றிலுமே ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை என்பது இல்லை. தற்போது உயிரிழந்த அந்த 3 பேர் உயிரிழந்த போது கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஆழத்தில் அந்த குழி இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு அடிக்கு ஒரு தடுப்பு கீழே இறங்குவதற்கான ஒரு கம்பி வைக்கப்பட வேண்டும் என்கிறது விதி. ஆனால் அதில் கம்பியே வைக்கப்படவில்லை என்பது ஒரு மிகவும் சோகமான விஷயம். இந்த பாதாள சாக்கடை கரண்டியை போட்டு தான் உடம்பை தீயணைப்பு வீரர்கள் எடுத்திருக்காங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாதுகாப்பு குளறுபடி என்பது காரணம். இதுக்கு நிச்சயமாக குடிநீர் வழங்கல் வாரியம், ஒப்பந்ததாரர், நகராட்சி நிர்வாகம் நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும். அப்படி பொறுப்பேற்பது மட்டுமல்லாமல் இது மாதிரி நடைபெறாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏன்னா பாதாள சாக்கடை அமுடுபடுத்தப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுமின்றி கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இந்த பாதாள சாக்கடை அமல்படுத்தப்பட்ட பொழுது. குறிப்பாக இந்த தொழிலாளர்களுக்கு உரிய உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அவர்கள் அங்கே இருந்திருக்கிறதா? பொதுவாக இப்படிப்பட்ட ஒப்பந்தம் வழங்கப்படும் பொழுது 3 விஷயங்கள் குறிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று கழிவுநீர் தொழிலாளர்கள் வாரியம் குறிப்பிடுகிறது. முதல் குறிப்பிடுவது என்னன்னா, ஒரு 2 அடிக்கு மேல் இருக்கிற பள்ளத்தில் இறங்கும் பொழுது அவர்களுக்கு உரிய மாஸ்க் என்பது ஆக்சிஜன் சிலிண்டரோடு வழங்கப்பட வேண்டும் என்பது விதி. இரண்டாவது அவர்கள் உடலில் கழிவுநீர் இருக்காமல் இருப்பதற்கான கம்ப்ளீட் ஒரு கவச உடை என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதி. மூன்றாவதாக அவர்கள் எங்கு வேலை செய்கிறார்களோ அங்கே வேலைக்கு செல்லும் முன்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கோ இல்லை குடிநீர் வழங்க நிர்வாகத்திற்கோ அறிவித்து அது பதிவு செய்யப்பட்டு இதை கண்காணிக்கிற அந்த பொறியாளருக்கு கீழே இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற அதிகாரிகளோ அந்த சுத்தம் பண்ணும்பொழுது அருகில் இருக்க வேண்டும். இந்த 3 விதியும் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஆணையத்தோட நிலைப்பாடு. ஆனால் இந்த 3மே கடைபிடிக்கப்படவில்லை என்பதுதான் இந்த சாவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இதில் விதிமுறைகள் அதிகமாக மீறப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த தொழிலாளர்கள் பணியில் செல்லும் போது முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மனித கழிவுகளை மனிதர்களே அப்புறப்படுத்தக்கூடாது என்று விதி உள்ளது. ஆனால் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இதுபோல் மனித கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் மனிதர்களே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இவர்கள் பயன்படுத்தப்படுவது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் இறந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் உள்ளே சென்ற பிறகு அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. அடுத்தவர்கள் அவரை காப்பாற்ற சென்றார்கள். இப்படி 3 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 3 பேருக்கு உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் அந்த தொழிலாளருக்கு உரிய பாதுகாப்பு தரப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதேபோல் உயிரிழப்பு தமிழகத்தில் வேறு எங்கும் நடைபெறக்கூடாது என்ற ஒரு தேவையும் தற்போது எழுந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்போது நகராட்சி இந்த பகுதியில் நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி சேர்மன்கள் இங்கே தற்போது ஒரு
அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சப் கலெக்டர் தற்போது வந்து விசாரணை மேற்கொண்டு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதுபோல் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அலட்சியம்தான். இந்த அலட்சியத்திலிருந்து மக்களை துப்புரவு தொழிலும் காக்க வேண்டும் என்றால் கடுமையான ஒரு சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதுவரை தங்கள் போராட்டம் தொடரும் பல்வேறு அமைப்புகள் தற்போது குரல் கொடுத்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இந்த உயிரிழப்பு என்பது அதிகமாக உள்ளது. குறிப்பாக நெய்வேலி பகுதியில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு 2 பேர் இதேபோல் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார்கள். தற்போது கடலூரில் மீண்டும் ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி உயிரிழப்பு என்பது விஷவாயு தாக்கி உயிரிழப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த போல் துப்புரவு தொழிலாளர்களை சரியாக பராமரிப்பு பணியின் போது கண்காணிக்கப்படுவதில்லை, உபகரணங்கள் தருவதில்லை என்று தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் எதுபோல் பிரச்சனைகள் இருக்குது என்று நம்முடன் பேசுவதற்காக மருதவானர்கள் வழங்கப்போம். சார், தொடர்ந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் ஏற்கனவே 7 பேர் இறந்திருக்கிறார்கள். தற்போது ஒரு 3 பேர் இறந்திருக்கார்கள். 10 பேர் உயிரிழந்திருக்கார்கள். 10 பேர் உயிரிழந்த பிறகு கடலூர் மாவட்ட நிர்வாகம் உரிய எச்சரிக்கையோடு நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கிறதா? என்ன எதிர்பார்க்கிறீங்க நீங்க? உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை வந்து கடலூர் மக்களின் சார்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பாதாள சாக்கடை அமுல்படுத்தப்படும் பொழுதே திட்டம் துவக்குவதற்கு முன்னே குறைதீர்க்கும் மையம் என்பது வந்து தோற்கப்பட வேண்டும். 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மையமாக அது இருக்க வேண்டும். எங்கெங்கு விபத்துக்கள் நடக்கிறதோ, எங்கெங்கு வந்து அடைப்புகள் இருக்கிறதோ உடனடியாக அந்த மையத்திற்கு எப்படி இபியில் வச்சிருக்காங்களோ அது மாதிரி இந்த மையத்திற்கு சொல்லப்பட்டு அந்த மையத்திலிருந்து தகவல் வந்து குடிநீர் மற்றவர்களை செய்ய வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தற்போது துப்புரவு தொழிலாளர்கள் கடலூரை பொறுத்தவரைக்கும் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதுபோல் உயிரிழப்பு ஏற்படாத வண்ணம் இந்த செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது.